இன்னும் சில வினாடிகளில் எமது செய்திகளை கேட்கலாம். இது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம். நேரம் 12:45. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஸ்ரீ நாகவாணி ராஜா. வாசிப்பவர் AM தாஜ். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்காக இதுவரை 14 வேட்பாளர்கள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளனர். நாடளாவிய ரீதியில் எந்த ஒரு வாக்களிப்பு நிலையத்திலும் வாக்காளர்கள் வாக்களிக்க முடியும் என வெளியாகும் செய்தி உண்மைக்கு புறம்பானது. தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் தெரிவிப்பு. ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு விண்ணப்பம் இன்று நள்ளிரவுடன் நிறைவுக்கு வருகிறது. காலம் சென்ற கலபொட ஞானேஸ்வர தேரரின் இறுதிக் கிரியைகள் இன்று. ஸ்வீசல்ஸ் கடலுக்கு அருகில் 9 இலங்கை மீனவர்கள் ஆபத்தில் சிக்கியுள்ளனர். இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தினால் அதற்கு கடும் பதிலடி கொடுப்பதாக அந்த நாட்டு பிரதமர் தெரிவிப்பு. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் 2024 வாக்காளர் பட்டியலில் பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்கள் நாடளாவிய ரீதியில் எந்த ஒரு வாக்களிப்பு நிலையத்திலும் வாக்களிக்க முடியும் என்பது முற்றிலும் உண்மைக்கு புறம்பான தகவல் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இதுபோன்ற தவறான செய்திகள் சில ஊடகங்களிலும் சமூக வலைதளங்களிலும் பரவி வருகின்றன. தேர்தல்கள் ஆணைக்குழு அவ்வாறான அறிவிப்பை வெளியிடவில்லை என அவர் தெரிவித்தார். தேர்தல் சட்டத்தின்படி தேர்தலின் போது வாக்காளர் பட்டியலில் குறிப்பிடப்பட்டுள்ள தொகுதியில் அமைந்துள்ள தேர்தல் மத்திய நிலையத்தில் வாக்களிக்க முடியும். தபால் மூல வாக்காளர் ஒருவர் தனது சான்றளிக்கும் அதிகாரி அலுவலகத்தில் அந்த அதிகாரியின் முன்னிலையில் வாக்களிக்கலாம். வாக்காளர் பட்டியலில் பதிவு செய்யப்பட்ட வாக்காளரின் விலாசத்துக்கு தமது பெயர், வாக்குச்சாவடி, திகதி ஆகியவற்றை குறிக்கும் அதிகாரப்பூர்வ வாக்காளர் பத்திரம் தபால் திணைக்களத்தின் மூலம் அனுப்பி வைக்கப்படும். அந்த உத்தியோகபூர்வ வாக்குப்பதிவு பத்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள வாக்குச்சாவடிக்கு வெளிப்பகுதியில் வேறு எந்த மத்திய நிலையத்திலும் வாக்களிக்க முடியாது. எனவே போலியான செய்திகளுக்கு ஏமாற வேண்டாம் என்றும் உத்தியோகபூர்வ வாக்குப்பத்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள வாக்களிப்பு நிலையத்திற்கு சென்று வாக்களிக்குமாறும் தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் வாக்காளரை அறிவுறுத்தியுள்ளார். இதேவேளை ஜனாதிபதி தேர்தலில் தபால் மூல வாக்களிப்புக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் இன்று நிறைவடைகிறது. இன்று நள்ளிரவு 12 மணிக்கு முன்னர் விண்ணப்பங்களை உரிய முறையில் பூர்த்தி செய்து தமது பிரதேச தேர்தல் அதிகாரிகளுக்கு அனுப்பி வைக்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். அனைத்து மாவட்ட செயலகங்களிலும் பிரதேச செயலகங்களிலும் கிராம அலுவலர் அலுவலகங்களிலும் தபால் வாக்காளர் பட்டியல் காட்சிப்படுத்தப்படும். மேலும் பொது நிர்வாக அமைச்சு, தொழிலாளர் திணைக்களம், கல்வி அமைச்சு, பதிவாளர் நாயகம் திணைக்களம், தபால் அலுவலகம், நீர் மற்றும் நீரியல் வள அபிவிருத்தி அமைச்சு மற்றும் நகர அபிவிருத்தி அதிகார சபை என்பவற்றிலும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. சகல தபால் விண்ணப்பங்களும் உரிய மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அதிகாரிக்கு அனுப்பி வைக்கப்பட வேண்டும். சகல மாவட்ட செயலகங்கள், பிரதேச செயலகங்கள் மற்றும் கிராம அலுவலர் அலுவலகங்களில் விண்ணப்பங்களை பெறலாம். தேர்தல் ஆணைக்குழுவின் இணையதளத்தில் இருந்தும் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். ஹொனிப்பிட்டிய கங்காராம மகாவிகாரையின் விகாராதிபதி கலபொட ஞானேஸ்வர தேரரின் இறுதிக் கிரியைகள் இன்று இடம்பெறவுள்ளது. சங்கைக்குரிய கலபொட ஞானேஸ்வர தேரரின் இறுதிக் கிரியைகளை முன்னிட்டு இன்று கொழும்பு கொம்பனை தெரு பெலிஸ் பிரிவில் விசேட வாகன போக்குவரத்து ஏற்பாடு அமலுக்கு வருகிறது. இதன் பிரகாரம் பிற்பகல் 2 மணி தொடக்கம் இரவு 8 மணி வரை ஜேம்ஸ் பீரிஸ் மாவத்தை சந்தியிலிருந்து தர்மபாலா மாவத்தைக்குள் வாகனங்கள் பிரவேசிப்பது மட்டுப்படுத்தப்படும்.
பிரகர சந்தியிலிருந்து கொம்பனை தெரு வீதி நோக்கி வாகனங்கள் பயணிக்க அனுமதிக்கப்பட மாட்டாது. முத்தையா வீதியிலிருந்து கொம்பனி வீதி சந்தியின் ஒரு திசையில் மாத்திரம் ஜேம்ஸ் பீரிஸ் மாவட்டத்தில் வாகனங்கள் பிரவேசிக்க அனுமதிக்கப்படும் என போலீஸ் தலைமையகம் அறிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் 9வது நிறைவேற்று ஜனாதிபதி தேர்தலுக்காக இதுவரை 14 வேட்பாளர்கள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இவர்களில் 8 பேர் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன்ஸ்ரீ ரெட்நாயக்க தெரிவித்துள்ளார். சுயேட்சை வேட்பாளருக்காக 6 பேர் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளனர். ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனுக்களை ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கை எதிர்வரும் 15ஆம் தேதி காலை 9 மணி முதல் 11 மணி வரை இடம்பெறவுள்ளது. முற்பகல் 11 மணி முதல் 11:30 வரை ஆட்சேபனையை தெரிவிக்க சந்தர்ப்பம் வழங்கப்படும். சீசல்ஸுக்கு அருகில் உள்ள கடலில் 9 இலங்கை மீனவர்களுடன் 2 மீன்பிடி படகுகள் ஆபத்தில் சிக்கியுள்ளதாக இலங்கைக்கான சீசல்ஸ் தூதரகம் தெரிவித்துள்ளது. கடந்த 30ஆம் தேதி தெக்கோவிட்ட துறைமுகத்திலிருந்து சோமாலியா நோக்கி பயணித்த ப்ளூ ஓசன் 2, ப்ளூ ஓசன் 6 ஆகிய ரக படகுகளை ஆபத்தில் சிக்கியுள்ளன. துபாயில் வசிக்கும் வர்த்தகர் ஒருவர் இந்த படகுகளை கொள்வனவு செய்து இலங்கையர்களுடன் சோமாலியாவிலிருந்து மீன்பிடி நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்த திட்டமிட்டிருந்ததாக தூதரகம் குறிப்பிட்டுள்ளது. இந்த நிலையில் தற்போது அந்த படகுகளில் இருந்த உணவு, தண்ணீர் மற்றும் எரிபொருள் என்பன தீர்ந்துவிட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. மீனவர்களை மீட்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தூதரகம் குறிப்பிட்டுள்ளது. தற்போது அந்த நாட்டு கடலோர காவல் படையின் மீட்பு கப்பல் அந்த கடல் பகுதிக்கு செல்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர் காப்புறுதி திட்டம் மற்றும் உரிமைய காணி உறுதிப்பத்திரம் வழங்கும் வேலை திட்டங்களை தற்காலிகமாக இடைநிறுத்துமாறு தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழு கோரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பில் ஜனாதிபதி செயலாளருக்கு கடிதம் மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது. உரிய வேலை திட்டங்கள் குறித்து எந்தவித பிரச்சனையும் இல்லை எனவும் ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளதால் தற்காலிகமாக அவற்றை நிறுத்துமாறு குறிப்பிடப்பட்டுள்ளதாக ஆணைக்குழுவின் தலைவர் RMLA ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். பங்களாதேஷில் உள்ள இலங்கையர்கள் இதுவரை பாதிக்கப்படவில்லை என பங்களாதேஷில் உள்ள இலங்கை உயர்ஸ்தானியர் ஆலயம் தெரிவித்துள்ளது. பங்களாதேஷில் அந்த நாட்டு அரசாங்கத்துக்கு எதிராக மீண்டும் போராட்டம் ஆரம்பித்துள்ளது. பங்களாதேஷில் சுமார் 2500 இலங்கையர்கள் தங்கியுள்ளனர். அவர்களில் உயர்கல்வி பயிலும் 9 மாணவர்களும் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னிலையாக வேட்பாளர்களுக்கான விசேட பாதுகாப்பு வேலை திட்டங்களை முன்னெடுப்பதற்கான திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் வியானி குணத்திலக்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னிலையாகும் சகல வேட்பாளர்களும் வேட்புமனுக்களை தாக்கல் செய்ததன் பின்னர் இந்த திட்டம் முன்னெடுக்கப்படும். ஜனாதிபதி தேர்தலுக்கான பாதுகாப்பு வேலை திட்டம் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஊடாக முன்னெடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு அனுசரணை CIB ஜனஜய அதிர்ஷ்டம் 2024 ஆரம்பம். இம்மாதம் 1ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை CIBக்கு வந்து பெருமதி வாய்ந்த பரிசுகளை வெல்லுங்கள். இன்றைய CIBக்கு வாருங்கள். தெங்குச்சேரியில் நிலவும் பிரச்சினைகளை தீர்ப்பதற்காக தெங்கு அபிவிருத்தி சபை துரித தொலைபேசி இலக்கத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. அதன்படி 1916 என்ற இலக்கத்துக்கு அழைத்து தகவல்களை வழங்க முடியும். எதிர்காலத்தில் இதற்காக விசேட திட்டம் ஒன்றும் வகுக்கப்பட உள்ளது.
சிஐபி ஜனஜய அதிர்ஷ்டம் 2024 ஆரம்பம். இம்மாதம் 1ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை சிஐபிக்கு வந்து பெறுமதி வாய்ந்த பரிசுகளை வெல்லுங்கள். இன்றைய சிஐபிக்கு வாருங்கள். உலகச் செய்திகள். ஹமாஸ் அமைப்பின் உயர்மட்ட தலைவர் கொல்லப்பட்டுள்ள நிலையில் இஸ்ரேல் மீது மேற்கொள்ளப்படும் எந்த தாக்குதலுக்கும் கடும் பதிலடி கொடுக்கப்படும் என பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஹமாஸ் அமைப்பின் அரசியல் பிரிவின் தலைவர் இஸ்மாயில் அனியா ஈரானுக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த போது கொல்லப்பட்டார். இந்த நிலையில் பாதுகாப்பு உள்ளிட்ட எந்த சூழ்நிலையும் எதிர்கொள்ள இஸ்ரேல் தயாராக உள்ளதாக பெஞ்சமின் நெத்தன்யாகு குறிப்பிட்டுள்ளார். நேற்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தின் போதே பெஞ்சமின் நெத்தன்யாகு இதனை தெரிவித்துள்ளார். அபிவிருத்தி செய்திகள். காலி மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட்டுள்ள அபிவிருத்தி வேலை திட்டங்கள் 75% நிறைவடைந்திருப்பதாக மாவட்ட செயலாளர் WA தர்மஸ்ரீ தெரிவித்துள்ளார். மாவட்டத்தில் தற்போதைய நிலையில் 1573 அபிவிருத்தி வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இந்த வருடத்துக்கென அபிவிருத்தி பணிகளுக்காக 516 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இலங்கைக்கு எதிரான 3 போட்டிகளை கொண்ட டெஸ்ட் கிரிக்கெட் தொடரில் பங்கேற்கும் இங்கிலாந்து அணியின் விவரம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்து கிரிக்கெட் தெரிவு குழுவினால் அறிவிக்கப்பட்ட 14 பேர் கொண்ட அணியின் ஆட்ட துடுப்பாட்ட வீரர் ரெக்ஸ் குரோலி காயம் காரணமாக நீக்கப்பட்டுள்ளார். மேற்கிந்திய தீவுக்கான 3வது டெஸ்ட் போட்டியில் ஷெக் குரோலியின் வலது கையில் விரலில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. அவருக்கு பதிலாக 23 வயதான ஜோர்டின் காக்ஸ் என்ற புதுமுக துடுப்பாட்ட வீரர் அழைக்கப்பட்டுள்ளார். இங்கிலாந்து டெஸ்ட் அணிக்கு அவர் அழைக்கப்படுவது இதுவே முதல் முறையாகும். 3 போட்டிகளை கொண்ட இலங்கை இங்கிலாந்து டெஸ்ட் கிரிக்கெட் தொடரின் 1வது போட்டி இந்த மாதம் 21ஆம் தேதி மான்செஸ்டரில் நடைபெற உள்ளது. வர்த்தக செய்தி அனுசரணை. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். யாழ்ப்பாணம் நல்லூர் பிரதேச சபை எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் வசிக்கும் வறுமைக் கோட்டின் கீழ் வாழும் வேலைவாய்ப்பற்ற இளைஞர்கள் யுவதிகளுக்கு தொழில்சார் வழிகாட்டல் பயிற்சிகளை வழங்க விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன. மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்ள 0122222530 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு அழைத்து பெற்றுக்கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். பொருளாதார செய்திகள். கொலன்னாவை அலங்கார மீன் மற்றும் நீரியல் வளப்பாளர்கள் சங்கம் டிஸ்கஸ் ஃபிஷ் எனப்படும் வட்டு மீன் வளர்ப்பு தொடர்பான சிறந்த பயிற்சிகளை வழங்கும் வேலை திட்டத்தை ஏற்பாடு செய்துள்ளது. வட்டு மீன் வளர்ப்பை ஒரு தொழிலாக ஊக்குவிப்பதே இதன் நோக்கம். கொலன்னாவ பிரதேச இலகத்தின் கீழ் 4 வருடங்களாக இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இந்த சங்கத்தில் உள்ள பலர் அலங்கார மீன்களை வளர்த்து அதிக வருமானம் ஈட்டி வந்துள்ளனர். விலைப்பட்டறை எதிர்வரும் 10ஆம் தேதி காலை 8:30 பத்திரமுல்ல தேசிய நீர்வாழ் உயிரின வளர்ப்பு அபிவிருத்தி அதிகார சபையில் இடம்பெறவுள்ளது. காலநிலை அறிக்கை. மேல் சப்ருகமு மாகாணங்களிலும் காலி மாத்தறை, கண்டி, நுவரெலி ஆகிய மாவட்டங்களிலும் அடிக்கடி மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல திணைக்களம் அறிவித்துள்ளது. வடமேல் மாகாணத்தில் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும். நாட்டின் ஏனைய பிரதேசங்களின் பல இடங்களில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். இந்த பிரதேசங்களின் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. இடியுடன் கூடிய மழையின் போது அந்த பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்காக இதுவரை 14 வேட்பாளர்கள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளனர்.
நாடளாவிய ரீதியில் எந்த ஒரு வாக்களிப்பு நிலையத்திலும் வாக்காளர்கள் வாக்களிக்க முடியும் என வெளியாகும் செய்தி உண்மைக்கு புறம்பானது. தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் தெரிவிப்பு. ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு விண்ணப்பம் இன்று நள்ளிரவுடன் முடிவடைகிறது. காலம் சென்ற கலபட ஞானேஸ்வர தேரரின் இறுதி கிரியைகள் இன்று. சீசல்ஸ் கடலுக்கு அருகில் 9 இலங்கை மீனவர்கள் ஆபத்தில் சிக்கியுள்ளனர். இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தினால் அதற்கு கடும் பதிலடி கொடுப்பதாக அந்த நாட்டு பிரதமர் தெரிவிப்பு. இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் தொடருக்கான இங்கிலாந்து அணி அறிவிப்பு. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. எமது அடுத்த பிரதான செய்தி மாலை 6 மணிக்கு.